என்னண்ணே நீ பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது, போய் ஒரு கட்டு கட்டிட்டு வந்துடலாமா? ஆமாம், எனக்கும் பசிக்குது. வா, நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அந்த அங்கிள் நம்மளை எவ்வளோ அன்பாக கூப்பிட்டாங்க. என்ன அங்கிள், பிரியாணி ரெடியா? ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உள்ளே போய் உக்காருங்க. அங்கிள், நீங்கள் எதுக்காக இப்போ இந்த பிரியாணி பார்ட்டி வச்சுருக்கீங்க? அதுவா தம்பி, ஊரில் இருந்த எங்கள் பாப்பா வந்திருக்கு, அதுதான். யாரும் உங்கள் பாப்பா? அதோ அங்கே பாரு, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்குதே, அதுதான் என் பாப்பா. இது பாப்பா இல்லை, இது ரொம்ப பெரிய பீப்பா. என்ன தம்பி யோசிக்கிற? அதுவா, உங்கள் பாப்பா அமுல் பேபி மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க. என்னங்க, பசங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா? சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இதா கொஞ்ச நேரம் இரு, நான் இப்போவே கிளம்புறேன். கொடுங்க ஆண்டி, நான் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி தம்பி, நீ போய் வாங்கிட்டு வரியா? இந்தா, சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடு. ஆ இந்தாங்க ஆண்டி, கூல்ட்ரிங்க்ஸ். ரொம்ப நன்றிப்பா. தம்பி, உனக்கு கஷ்டம் இல்லைன்னா கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வந்து குடிக்கிறியா? ஓகே ஆண்டி, கொடுங்கோ. தம்பி, பால் கடையில் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்துடுப்பா. ஆ ஆ சர்க்கரையே பத்தலை, கொஞ்சம் சர்க்கரையும் வாங்கிட்டு வந்துடுப்பா. ஆ தம்பி, கொஞ்சம் ரவை வாங்கிட்டு வந்துடுப்பா. ஆண்டி, உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு வாங்குற பழக்கமே இல்லையா? இப்படி ஒவ்வொரு சாமானத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அதுவா தம்பி, அது லிஸ்ட்டு எங்கேயோ தொலைஞ்சி போச்சுப்பா. அது சரி ஆண்டி, நீங்கள் இப்படியே எனக்கு கடைக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா நானே தொலைஞ்சி போயிடுவேன். சரி தம்பி, இந்த ஒரு தடவை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடு. இனிமே நான் உனக்கு அனுப்ப மாட்டேன். சரி சரி, கொடுங்க. தம்பி கோச்சிக்கிச்சு போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாடி, தம்மா தொண்டு பிரியாணி தின்றதுக்கு எவ்வளவு வேலை பண்ண வேண்டியதாக இருக்குப்பா. தம்பி, ஐயா சாமி, எனக்கு பிரியாணி வேணாம், ஒன்று வேணாம். நான் வீட்டுக்கு போகிறேன். ஷின்சான், போகாத, நில்லு. பிரியாணி வாசை கமகமன்னு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இரு, சாப்பிட்டுட்டே போயிடலாம். அவங்க தான் எங்களை அவ்வளோ அன்பாக கூப்பிட்டாங்கல்ல. அம்மா தாயே, நீ வேலை செஞ்சால் உனக்கு தெரியும். இன்னும் 2 ரவுண்ட் அனுப்பிச்சாங்க, என் காலே முறிஞ்சு விழுந்துடும். நான் போகிறேன்ப்பா. எனக்கு பிரியாணியும் வேணாம், ஒன்று வேணாம். நீயே துண்ணுட்டு வா. ஷின்சான், நில்லு, போகாதே. நில்லு ஷின்சான். வீட்டுக்கும் கடைக்கும் போய் போய் என் காலெல்லாம் வலிக்குது. எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஆ அப்பாடி, என்னது இது? இந்த பிரியாணி வாசனை என் மூக்கை தொலைச்சிக்கிட்டே இருக்கு. பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு அவஸ்தைப்பட்டது போதும்பா. இந்த பிரியாணி ஆசையே எனக்கு வேணாம். ஷின்சான், எந்திரிச்சிட்டியா? சீக்கிரமா வா, நம்ம பிரியாணி சாப்பிடலாம். என்னது பிரியாணியா? நீ தூங்கிட்டு இருந்தப்போ அந்த அங்கிள் உனக்கு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீ பார்ட்டிக்கு போய் பிரியாணி சாப்பிடாமே வந்துட்டியா? அதான் அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். பாத்தியா, என்ன வெரைட்டியாக சமைச்சிருக்காங்க. பிரியாணி, சிக்கன், சில்லி சிக்கன், ஸ்வீட். அடேங்கப்பா. வா, 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டு கட்டலாம். நான் உழைச்ச உழைப்பு வீணாக போகலை. என்ன சொல்கிற நீ? ஒன்றும் இல்லை, பிரியாணி சூப்பராக இருக்குது, சாப்பிடுங்க.